வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து சம்மருக்கு ஸ்பெஷலான குழுக்குன்னு ஒரு சைட் டிஷ் தான் இது. ஸோ நம்ம செய்ய போகிறது வந்து இன்றைக்கி சொரக்காய் தயிர் பச்சடி. ஸோ இது வந்து ஆந்திரா ஸ்பெஷல் ரெசிபி. ஸோ அதில் ஆந்திரா தெலுங்கில் வந்து இதை வந்து சொரக்காய் பெருகு பச்சடின்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க அது எப்படி செய்யறது, அது தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன சைஸ் சொரக்காய் எடுத்திருக்கேன். இல்லைன்னா நீங்கள் பெரிய சொரக்காயிலே ஒரு கப்புலேருந்து 2 கப்பு வர அளவுக்கு சொரக்காய் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சொரக்காவை வந்து நம்ம நல்லா தோல் சீவி வெட்டிக்கலாம். சொரக்காவை வந்து இதுமாரி ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் இதுமாரி ரஃபாக தோல் சீவி நல்லா ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டேன் நான். ஸோ வாங்க இது அடுத்தது வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து நம்ம சும்மா ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காவை சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, ஏன்னா சொரக்காய் வந்து நீர் காய். ஸோ அதுவே வந்து நிறைய தண்ணி விடும். இப்போ இது மூடி போட்டு நல்லா வந்து நம்ம சொரக்காய் வந்து நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில். இப்போ பாருங்கள், சொரக்காய் வந்து நல்லா வெந்து மசிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சொரக்காய் வந்து நல்லா ஆறப்பன்னு வச்சிடலாம். நம்ம சொரக்காய் ஆறுற டைமில் வந்து நம்ம இது பச்சடிக்கு தேவையான தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன பேனில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடாக இருந்தால் இல்லை 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கூட வந்து ஒரு கொத்து அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான அப்புறம் காரத்துக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்க மாட்டோம், பச்சை மிளகாய் தான் சேர்ப்போம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பச்சை மிளகாலாம் நீங்கள் வேணும்னா பச்சையாக கூட பச்சடியில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தயிர் பச்சடியிலே யூஸ்வலி வெங்காயம் பச்சை மிளகாலாம் பச்சையாகவே சாப்பிடுவோம். ஸோ பட் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் இந்த மாதிரி தாளித்து கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வந்து பிங்க் ஆனாலே போதும். இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக மஞ்சள் தூளோட பச்சை வடை போட்டோம். இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நம்ம வேக வச்சுருக்க சொரக்காய் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சொரக்காய் வந்து ஃபுல்லாக அந்த வேக வச்ச தண்ணியோடு சேர்த்துக்குங்க. அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே நம்மளுக்கு வந்து இப்போயே நிறைய தண்ணி வந்துடும். ஸோ இது கூட வந்து நான் 1/2 கப் அளவுக்கு வந்து கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். ஸோ அதனாலேயே தயிர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொரக்காய் வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கூட வந்து இதுக்கு அளவுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இப்போ பாருங்க, நம்ம சொரக்காய் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. தயிர் ஆட் பண்ணாலும் அது கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காக வந்து இந்த சம்மருக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியான ரெசிபி சொரக்காய் தயிர் பச்சடி, இல்லைன்னா சொரக்காய் பெருகு பச்சடி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.